வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பெண்மணி குறித்து அவர் அவதூறாக பேசிட்டாருன்னு தஞ்சாவூரில் நேற்றைக்கு இரவு போல் தாவேகா மகளிர் கம்ப்ளைண்ட் கொடுத்து காலையிலே கிளம்பி வந்து வீட்டுக்கு இங்கே சென்னைக்கு வந்து தஞ்சாவூர் போலீஸ் கைது செஞ்சுருக்கிறாங்க. கோர்ட்டு 12 மணி வரைக்கும் கைது பண்ணாதீங்கன்னு சொல்லியும் கூட கைது பண்ணி கூட்டுட்டு போகிறாங்கன்னா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? ஒரு முழு ஜெயலலிதா அம்மாவாக மாறிட்டாரா? இல்லை, அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா மாறுறது தப்பு இல்லை. ஜெயலலிதாவுக்கு என்ன ஆச்சுன்றதை நினச்சி பார்க்கணும்ல. ஜெயலலிதாவை மாறலாம், எம்ஜிஆராக மாறலாம், கலைஞராக மாறலாம், ஏன்னா ராஜீவ்காந்தியாக கூட மாறலாம். கடைசி நிலைமை என்னாச்சு அப்படின்னு படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு பார்க்கணும்ல. ஜெயலலிதா அப்படி பண்ணதுனால தான் கொண்டு போய் இந்த சாப்பாடுக்கு வந்துடலான்னு கூப்பிட்டு போனாங்க. அதே போலீஸ் தான், முன்னாடியும் பைலட்டு பின்னாடியும் பைலட்டு சைரன் வண்டியோடு கூப்பிட்டு போய் சட்டம் வந்து அதுதான். எப்படின்னா, நீங்கள் வந்து குன்ஹா என்கிற அந்த மனிதர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, குனிஞ்சு உட்கார விட்டு இங்கே ஜெயிலில். ஸோ அந்த மாதிரி இவங்க ஆட்சி அதிகாரம், நம்ம விஜய் சாரை சொல்லலை நீ அப்படின்னு. நான் வந்து உகாண்டா அரசாங்கத்தை சொல்கிறேன். உகாண்டாவில் இப்படி தான் ஒரு சம்பவம், உஸ்பெகிஸ்தானில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட நடந்துச்சு. இப்போ ரஷ்யா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவர் பக்கத்து ஸ்டேட்டு தான். ஜெகன்மோகன் அவரை கைது பண்ணி வச்சதோட நிலைமை என்ன ஆச்சுன்னா, சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிட்டார். அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த 4 பேர் கத்துறான்றதுக்காகவும் மீம்ஸ் போடுறான்றதுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சரி, கைது பண்ணி என்ன பண்ணுறீங்க? இதே தான் உங்களுக்கு நாளைக்கு திரும்பும்ல. இதை ஸ்டாலின் செய்யாமல் விட்டதான். ஸ்டாலின் அவர்கள் வந்து படிப்படியாக பாடம் கற்கணும். எவ்வளோ மோசமான மட்டரகமான ஒரு அரசியலை அவர் வந்து டீசென்ட் அரசியல் நடத்தணும்னு சொல்லிட்டு பண்ணார். சட்டத்தை தன் கையில் இருக்க அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தலைன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியவர்கள் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும், எதையெல்லாம் செயல்படுத்தணும்னு சொல்லி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம், முதலமைச்சரிடம் அவர் கற்றுக்கொள்ளணும், பாடம் கற்றுக்கணும். பல இடங்களில் வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாலை நேர வகுப்பெல்லாம் அனுப்புவாங்க வயசானவங்களுக்கு, அந்த மாதிரி அவர் பண்ணணும். இன்றைக்கி வந்து இது திரும்பி போலி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மேலே பெரிய ராத்திரியாக புகார் கொடுத்தாங்களாம். அவங்க வண்டி ஏறி உடனே வந்தாங்களாம். உடனே இதே நடவடிக்கையை எதுக்கு எடுத்துருக்கணும்னா, கரண்ட்டு போன அன்றைக்கி எடுத்துருக்கணும். ராத்திரியாக இபி அதிகாரிகள்லாம் அலறி அடித்து போய் எங்கெங்கெல்லாம் கரண்ட்டு கட்டாதுன்னு இருந்தால் பரவாயில்ல. மின் கட்டணத்தை 3 மடங்கு உயர்த்தி வாங்கினீங்கல்ல, அப்போ கம்ப்ளைண்ட் வந்துச்சுல்ல, லட்சக்கணக்கான கம்ப்ளைண்ட்டு. இப்போ 4 பேர் தானே கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டு, அதுக்கே இவ்வளோ இருக்குல்ல. லட்சக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல. 3 மடங்கு 4 மடங்கு மின் கட்டணத்தை உயர்த்தி வாங்குறப்ப இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா அது இந்த அரசாங்கத்தை மேலே சொல்லலாம். அதை விட்டுட்டு சொந்த விவகாரத்தில் தனக்கு வேண்டியவர்களுக்கு வந்து ஏன் இதுக்கு முன்னாடி கழுவி ஊற்றுனாங்களே ஆட்சியில் இல்லாதப்ப. அதே ஆட்சியில் இல்லாதப்ப முக ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது வந்த ரோட்டில் உள்ள தெருப்பொறிக்கு நாயெல்லாம் வந்து முதலமைச்சர் என்று கூட பாராமல் இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அந்த பதவிக்கு கூட மரியாதை கொடுக்காம எவ்வளோ மீம்ஸ் போட்டாங்க. அதையும் வந்து முக ஸ்டாலின் தான் குற்றச்சாட்டணும், நடவடிக்கை எடுக்காது. அதை வந்து நம்ம வேறு யாரையும் சொல்ல முடியாது. இந்த இதெல்லாம் கைது பண்ணாது நீங்கள் ஏன் பண்ணலங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் இப்போ கேட்பேன். ஏன் கைது பண்ணலன்னா உங்கள் தப்பு, நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஜெயலலிதா 91லேருந்து 96 வரைக்கும் ஆடின ஆட்டம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டதும் தெரியும், சிறையில் இருந்ததும் தெரியும், கடைசியில் விதைக்கப்பட்டதும் தெரியும். அந்த புரட்சி விதையை விதைச்சிருக்காங்கல்ல அங்கே, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் அதே மாதிரி ஒரு நடைமுறையை கையில் எடுக்கிறார் அப்படின்னா பதிலுரையும் அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலம் வந்து அது பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற இடத்துல இருந்து காலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையோ, நடக்கிறது நடந்தே அந்தந்த காலகட்டத்தில் அது நடக்கும். சார் ரஜினிகாந்த் தத்துவம் சொல்கிற மாதிரி பாபாஜி தத்துவம் மாதிரி இல்லை, பாபாஜி தத்துவம் சொல்லி தான் ரஜினிகாந்த் வீணாக போனார்.
அவர் தத்துவம் சொல்லியிருந்தாருன்னா அவர் முன்னேறிப்பார். அவராக என்ன தேவைன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்புறம். ஆனால் அவராக ஏதாவது சொன்னார் அதுனா தப்பாக போயிடும். அவர் வந்து 65-70 வயசு வரைக்கும் ஃபாரின் சரக்கு வச்சுட்டு அருமையாக அடிச்சுட்டு சாப்பிட வேண்டிய நான்வெஜ்ஜு போகிறான். காரைக்குடி சமையல்காரனை வச்சு இந்த படம் ஒன்று வந்துச்சே, போர்வையை புத்திட்டு துப்பாக்கியோடு உட்காந்துருப்பாப்புல. அது வந்து கேஎஸ் ரவிக்குமார் எத்தனையோ படம் எடுத்திருக்காரு. பின்லாடன் மாதிரின்னு சொல்லி ஏதோ மலையில் சடங்கான பிள்ளையை உட்கார வச்சுருப்பாங்க ஒரு ஒரு குச்சி கூட்டில். அந்த மாதிரி ரஜினியை உட்கார வச்சு இந்த படமே எடுக்க விடாமல் ஃப்ளாப் ஆச்சு. அப்போ போய் பூராமே வந்து அந்த காரைக்குடி சமையல்காரன் அருமையாக பண்ணுறாரு, யார் இவரே கூப்பிட்டாங்க, நாளைக்கு இவரே பண்ண சொல்லுங்கள், சுக்கா வறுவல், கோழி பரட்டல், நாட்டுக்கோழி பரட்டல்னு சாப்பிட்டுட்டு அதே ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் அறிவுரை சொன்னார், இதெல்லாம் தொடாதீங்க, தண்ணி அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு, சிகரெட்லாம் தொடவே கூடாதுங்க. இப்போ 65 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதான் அவங்க பார்த்துக்குவான்ல, அவன் அனுபவிச்சு அவன் நல்லதை அனுபவிச்சுட்டு அவன் அப்புறம் கெட்டதை அனுபவிக்கட்டும். இதுதானே உலகம். எல்லோரும் சிவகுமார் மாதிரி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அப்படி ஒரு வாழ்க்கை என்னதுக்கு தேவையா அப்படின்னு 4 பேர் கேட்டான்னா ரஜினிகாந்த் என்ன பதில் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா அவர் தத்துவங்களில் அவர் தவறாக வழிகாட்டி தன்னுடைய ஃபாலோவர்ஸை இன்றைக்கி அவர் வந்து அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்க முடியாமல் போயிட்டார். அந்த மாதிரி சொல்ல முடியாது தத்துவங்களை. ஆனால் இது வந்து எப்படின்னா ஜனநாயகத்தில் அதிகாரம் இருக்குன்றதுக்காக ஆடினவன் எவனும் விஜய் சொல்கிறேன்னு நினச்சேங்க, புரியுதா உங்களுக்கு? உக்ரைனை கூட வச்சு ஜெலன்ஸ்கி மாதிரி ஆடினவன் இல்லை, இப்போ ஓட அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம விஜய் அவர்களை நம்ம சொல்ல முடியாது. ஷேக் ஹசீனா வச்சுக்கலாம். அவங்க அப்பா தான் சிலையை உடச்சி ஓட விரட்டி ஹெலிகாப்டரில் தப்பி ஓடி வந்து இங்கே பங்கரில் படுத்துருக்கு. பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன ஆகும் அப்படி? இந்த ஆட்டம்லாம் ஆடி எத்தனை பேர் இந்த உலகம் பார்த்துருக்கு. அதிகாரம் கையில் இருக்குன்றிருக்கா. ஓட விரட்டினாங்களா இல்லையா ஹசீனாவை? ஹெலிகாப்டர் வேணால் தரம் தப்பிச்சு ஓடிடு. அது இன்றைக்கி வரைக்கும் தலை தப்பிச்சது. ஒரு பிரியாணியை உட்காந்து அதால் சாப்பிட முடியல, ஒரு புலாவை உட்காந்து ஒரு இதில் என்ன டைனிங் டேபிளில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியாமல் பங்கருக்குள்ளே படுத்துருக்கு 2 வருஷமாக. அசைக்க முடியாத பிரதமராக இருந்துச்சு. ஸோ அப்படி ராஜபக்சே இவரோட ஃப்ரெண்டு தான். யாரோட ஃப்ரெண்டு? ஒருத்தரோட ஃப்ரெண்டு, தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறவருடைய ஃப்ரெண்டு தான் ராஜபக்சே. ஆனால் வெளியே தெரியாது. 2 பேர் தெரிச்சு ராத்திரியாக ஏர்போர்ட்லேயே விடலையே, ஹெலிகாப்டரில் தப்பி ஓடினாங்க. அண்ணன் இப்போ ராஜபக்சே வந்து மிலிட்ரி கேம்பில் கூப்பிட்டு போய் காப்பாற்றினாங்க, சரி தேசத்துக்காக வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஓடி போய் துபாயில் போய் அங்கே அசிங்கப்பட்டு பல்வேறு நாடுகளை சுற்றி தானே வந்து அவங்கள விட வேணும் துப்பாக்கி, ஆயுதம், இராணுவம் எல்லாமே அந்த நாடே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு கடைசியில்? அண்ணன் ஒரு பக்கம் தப்பி ஓடினா, தம்பி ஒரு பக்கம் ஓடினா, சின்ன பின்னமாக ஆயிடுச்சு குடும்பம், புரியுதா? அப்படி இன்றைக்கி மகனை பிடிச்சி உள்ள இது பண்ணாங்க, வழக்கு விசாரணை அது இதுன்னு போட்டு வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்துனாங்க. நீங்கள் வந்து 100% மக்கள் வாழ்கிற இடத்துல 80% ஆதரவு எவனுக்குமே கிடையாது. புத்தின் ஒருத்தருக்கு தான் 87.9% ஆதரவு இருக்குன்னு சொல்லி அவராக காமிச்சார். அப்படி யாருக்குமே கிடையாது. அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து சும்மா 30% 35 ஓட்டை வாங்கிட்டு ஒருத்தர் உகாண்டாவில் கவர்மெண்ட்டில் சொல்கிறேன் நான், இவரை சொல்ல உகாண்டாவில் வந்து நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா அடுத்து வந்து அது அப்படியே திரும்பும், புரியுதா? திரும்பும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை செய்யலைன்னா திமுகவும் இல்லை ஃப்யூச்சரில். திமுக அதோடு அழிஞ்சு போயிடும் ஃப்யூச்சரில். வந்து இதே நாய் வண்டியில், அதாவது ஒரு எதிர்க்கட்சி என்னதான் அவங்க ஜனநாயகம், என்ன அவங்க சட்டம்? ஒருத்தருக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் முன்னாடி பின்னாடி போலீஸ் போட்டு அவரை பாதுகாப்பீங்களா? அதே நபரை போலீஸ் வேனில் ஏற்றி இங்கேருந்து எப்படி மித்தவன் போயிடுவானா? இப்போ ஏற்றினா போயிடுவாங்களா? போலீஸ் வேனில் ஏற்றி இங்கேருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஹை எண்டு கார் வச்சுருந்தாலே தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா ரோடு சரி இருக்காது, கேவலமாக இருக்கும் ரோடு, சரியா? இருக்கும்போது அதே இதில் போலீஸ் வேனில் வச்சு கூப்பிட்டு போனீங்கன்னா
இதெல்லாம் வந்து கேவலமான செயல். இது வந்து பழி வாங்கலாம், அதுக்காக இதோட போயிடுமா? இதோட நீங்கள் வந்து பழி வாங்கிறீங்க, உள்ளத்துக்கு வச்சுன்னா அவர் பயந்து பேசுனதுக்கு அவதூறு வழக்கு போடுங்க, கேஸ் நடத்துங்க, அது பாட்டு போகும்போது முதல்ல கைது தேவையாங்கிறது ஒன்று இருக்குது. அது அவதூறு தானா இல்லையான்னு நீங்கள் கோர்ட்டில் நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்தா வேற. கைது பண்ணாலும் எவ்வளோ நாள் உள்ள வைப்பீங்க? இப்போ நாளைக்கு பட்ஜெட் இருக்கும்போது கூப்பிட்டா கைது பண்ணால் நாளைக்கு வந்து எதுவும் கேட்டக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களாங்கிற கேள்வி அதுக்காக தான் இருக்குது. அதுக்காக ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ மத்தியான நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டாங்க. உயர்நீதிமன்றம் 12 வரைக்கும் கைது பண்ணாதன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து போலீஸ் வண்டியில் வச்சு ஏற்றி கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு போயிட்டுருக்கீங்க? யாரோட பேக்கப்பில் இதெல்லாம் பண்ணுறீங்க? இப்போ காவல்துறை இதை செஞ்சதுக்கு அங்கே அரசு வழக்கறிஞர்கிட்ட தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாரு நீதிபதி. 12 மணி வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு தகவல் சொல்லுங்கள், கொயர்சி ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு. இப்போ இந்த வழக்கறிஞர் திரும்ப மதியம் ஆஜராகி வாதாட போனார்னா அவருக்கு இல்லை டோஸ் விழுங்கிற மாதிரி அவருக்கு டோஸ் விழுகுதோ இல்லையோ தகவல் சொல்லி இதை நீங்கள் ஏன் இல்லை. ஆட்சிக்கு வந்து 2 மாதம் கூட ஆகலை. உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய உத்தரவே வந்து மீறுறாங்க அப்படின்னா இது எதில் போய் முடியும் அப்படின்றது ஏற்கனவே உதாரணம் இருக்குது. 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சிக்கு முன்னாடி நடந்த விஷயம் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சி 91 சார் ஜட்ஜி மருமக மேலே கஞ்சா கேஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ன ஆச்சுன்றது இருக்குல்ல. கடைசியில் இட்லி சாப்பிட விடாமல் எப்படி செத்துச்சுன்னே தெரியாமல் போச்சாங்க கொண்டு போய். இன்றைக்கி வரைக்கும் மர்மமாலாம் இருக்குது. ஆறுமுகசாமி ஒன்று சொல்லியிருக்காரு, அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? எவன் ஏற்றுக்கிறான்? சில சிக்கல்கள் அதில் இன்னமும் தெளிவாக யாருக்கு தெரியுங்கிறது தெரிஞ்சவங்களும் சொல்ல மாட்டாங்கிற நிலைமையில தான் அது இருக்குது, போயிட்டு இருக்கு. வெளியில் சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோலாம் ஒருத்தட்ட இருக்குது. அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. சரியா? இடைத்தேர்தலில் ஜூஸ் குடிச்சதெல்லாம் கூட ஒரு சின்ன கிளிப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்கே நகருக்கு. அது என்ன ஆச்சுங்கிறது தெரியாமல் போனது தான். அப்படி இருக்கிறோட நிலை என்ன ஆச்சு அப்படின்றது வந்து தான் இந்த தமிழகம் தான் பார்த்துச்சுல்ல. இருக்கும்போது திருப்பியும் அதே தவிர இவர்கள் செய்கிறார்கள்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ இதோட விளைவுகளை இவர்கள் சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் ஜனநாயகம். ஒரே ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ இந்த கடந்த காலத்தில் 96 ஜெயலலிதா கைதானதாகட்டும், அதுக்கு பிறகு அவர் கலைஞர் கைதாகட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது ரெண்டுமே அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. அடுத்த கூட்டணிகளும் மாறுச்சு. இவங்க கூட நின்றவங்கலாம் கூட ஆதரவு அப்படிங்கிற மாதிரி போனாங்க. பப்ளிக் மத்தியிலும் இது கைது பண்ணி ஏன் இவ்வளவு இது பண்ணணும் அப்படின்ற பார்வை போச்சு இல்லை. இப்போ அப்படி மாறினா திமுக அட்வான்டேஜாக போகும்னு தெரிஞ்சும் ஏன் தாவேக்கு அதை செய்யுது? இல்லை அவங்களுக்கு இல்லை தெரிஞ்சு செய்யுதுன்னு சொல்ல முடியாது. சினிமா பாணியில் பண்ணுறாங்க. தூக்குடா அட்ரா, தூக்குடா வெட்டுறா, தாத்தாவை தூங்க வைடா அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டுருக்காங்க. சினிமா பாணியில் தான் அந்த கார் மேலே படுத்துக்கிட்டு மனு தாக்கல் பண்ண போய் கேஸ் வாங்கினார் பவன் கல்யாண் போன எலெக்ஷன். ஆமாம், ஒரு வாட்டுக்கு மேலே படுத்துக்கிட்டு ஒரு 50 காரில் திபுன்னு போனாங்கன்னு கேஸ். ஸோ அந்த மாதிரி சினிமா பாணியில் போகிறது என்னைக்கு சினிமா பாணியிலே அந்த ஆபத்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் தாத்தா தூங்கலைன்றது இவங்க தெரிஞ்சுக்கணும். தாத்தா மேலே முழிச்சு தான் இருக்கார். தாத்தா ரெஸ்ட்டில் இருக்கார், அவ்வளோதான். புரியுதா? தாத்தா எந்திரிச்சாருன்னு வைங்க. யார்? டெல்லி தாத்தா. 2 தாத்தா இருக்காங்க. எந்திரிச்சா ஷாக்கில் தான் ட்ரௌசர் தச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது யாருக்கு நீங்கள் பாட்டுக்கு நம்ம யாரையும் அமைச்சர்களே விஜயசேலன்னு அவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்கள பற்றிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது சொல்கிறேன். ட்ரௌசர்னாலே ஆஃப் ட்ரௌசர் கிடையாது, பேண்ட் அந்த மாதிரி இருக்குது. உகாண்டா அரசாங்கத்துக்கு விரைவில் ஆப்பு இருக்குது அப்படின்றது இது இருக்குது. பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு பெறதுக்கு மிக நன்றி.